டிவில போடுவாங்க சிந்து பாத்து கதைகள்ட்டு. என்னாச்சு? ஹீமன். ஐயோ எல்லாமே எல்லாமே ஓஜியா தான் என்னமா பண்றது நாங்க. வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா அன்பு உள்ளவர்களுக்கும் எனது ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 500 அன்பளித்த அன்பு அத்தாது. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு, சைல்ட்ஹுட்ல நம்ம நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும். நமக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் பத்தி சின்னதா பார்த்தரலாம் ஜி. நான் சொல்றது வந்து என்னன்னா எல்லாமே நல்ல கார்ட்டூன்ஸ் தான். எங்களுக்கு பர்சனலா டாப் 10 ஓகே டாப் 10ல எது எது எங்கெங்க நீங்க பேஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க. எனக்கு டாப் 1ல வந்து ஜாக்கி சான் தான் இருக்கும். அது எப்பவுமே டாப் 1 தான். அதை பத்தி பேசினா பேசிட்டே போனோம். அதாவது கோட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜாக்கி சான் தான். செகண்ட் வந்துட்டு எனக்கு பர்சனலா அது ரொம்பவே பிடிக்கும், அவதார். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் நிலம் பவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு காஸ்ட் காட்டியிருக்காங்க. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ வரைக்குமே அந்த ஒரு கிரேஸ் இருக்கு. யூனிக்கா நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸா ஒன்று இருக்கும். எபிசோட் வந்து ஒரே எபிசோட்ல முடியாது, ஒரு மாதிரி கண்டினியூவா இருக்க மாதிரி வெப் சீரிஸ் மாதிரி இருக்குமே, அதே மாதிரி அவதாரம் இருக்கும். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பேர் சுட்டி கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. என்னோட ஃபேவரட் செகண்ட் பேஸ் ஸ்டூவர்ட் லிட்டில் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா ஸ்டூவர்ட் லிட்டிலுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. ஸ்டூவர்ட் லிட்டில்ன்றது அதை வச்சுமே ஒரு 2 பார்ட் படமே இருக்கு. ஸ்டூவர்ட், அவங்க அண்ணன் ஜார்ஜ், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஸ்னோபெல் ஒரு மாதிரி அவனை திங்க கூடாதுன்னு சொல்லி வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஸ்னோபெல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நல்லதுன்னு பெருசா நினைச்சலாம் பண்ணாது. ஆனா அது பண்றது கடைசியா நல்லது முடிகிற மாதிரிலாம் சில சீன்ஸ் இருக்கும். தெரியாதனமா டைம் காப்பாத்துற மாதிரியே இருக்கும். ஸ்டூவர்ட்லாம் பிடிக்காது ஸ்னோபெலுக்கு. அது கடைசியா வழியில அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவனை காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஸ்னோபெலோட அவன் ஃப்ரெண்ட் கேரக்டர், அப்புறம் அவன் தங்கச்சி, ஸ்டூவர்ட்டோட அப்பா அம்மா, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஃபேமிலியான இருக்கும்ல, அதுவே நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம சின்ன வயசுல எப்படி இருக்கும், அப்பா அம்மா பூனை இந்த மாதிரி ஒரு இதா இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த வீட்டை நீங்க நல்லா பார்த்தா தெரியும், அந்த காட்ட ஆரம்பிக்கும் போது நல்ல பெரிய பில்டிங்கா இருக்கும். வீடா இருக்கும். இது வந்து செகண்ட் லிஸ்ட். எனக்கு ஃபேவரட் வந்து செகண்ட் லிஸ்ட் ஸ்டூவர்ட். தேர்ட் வந்து எனக்கு வந்து டோரா புஜ்ஜி. அந்த காது கேட்காத பத்தி ஏன் பேசுறீங்க? அதான் அந்த மீம்ல கூட எல்லாருமே என்கிட்ட கேட்கறா உனக்கு எது கண்ணு. டோரா புஜ்ஜில வர அந்த மேப்பா இருக்கட்டும், பேக்கா இருக்கட்டும், புஜ்ஜி, அப்புறம் அந்த குள்ளநீர் திருடக்கூடாது. டோரா புஜ்ஜி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. மிஸ்டர் பீன் வந்து ஃபோர்த் பிளேஸ். ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீன். மிஸ்டர் பீன் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே கோட் தான். பேர் தான் இருக்கும். அதுதான் உலகம். அது கூட உயிர் இருக்கிற மாதிரி தான் அதை நடத்துவாரு. எனக்கு வந்து ஃபோர்த் வந்து இது வந்து ஆக்சுவலா செகண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். பட் ஓகே அப்படின்றனால எனக்கு ஃபோர்த் வந்து பென்டன் எல்லாம் திட்டுவீங்கன்னு தெரியும். பென்டனை ஃபோர்த்ல வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சாரி காய்ஸ், வேற வழி இல்ல. ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோமா. அது நாங்க இது கண்டென்ட்டா ரெடி பண்ணலாம் பேசல, ஆன் த ஃப்ளோல பேசிட்டு இருக்கறனால வந்து டக்குன்னு எல்லாமே கோட் தான். ஃபோர்த் பிளேஸ்ல வைக்கிறோம். பென்டனை பத்தி சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். நாங்க இப்ப இருக்கிற பென்டன் பத்தி பேசல, இந்த ஓஜி பழசு தான் சொல்றோம். சரி, எங்களுக்கு ஃபேவரட்டுங்க அது ஜாக்கி சானா பென்டனா கேட்டா நான் பிளேஸ மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கி சானோ பென்டனோ இருக்கட்டும். நம்ம கரெக்டா வேணா பண்ணிக்கலாம், மாத்தக்கூடாது. சீரியஸாவே இப்ப சுட்டி டிவில எப்படி ஜாக்கி சான் ஓரளவுக்கு நல்லா பீக்ல இருந்துச்சோ, அதே மாதிரி வந்து பத்தி கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து பென்டன். ஓகே, அடுத்து வந்து 5th வந்து டாம் அண்ட் ஜெர்ரி. எல்லாமே இதுல வந்து இப்ப நாங்க சொல்ற லிஸ்ட் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இதை போய் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி ஆகும்னா வேற வழியே இல்ல. சொல்ல போனா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல தான் போடணும். தனி கிளாஸ் தான். எனக்கு வந்து பர்சனலா வந்து டாமோ தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கு சரிதான் பிடிக்கும். ஆனா டாமும் ரொம்ப பிடிக்கும். டாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னசென்ட். டாமோ தான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு. கார்ட்டூன் கேரக்டர்லயே டக்குன்னு சூஸ் பண்ணா டாம் சூஸ் பண்ணிட்டேன். என்னோட பைக் செயினே வந்து டாம் அண்ட் ஜெர்ரி இருக்கும். தெரியும் உனக்கு? தெரியும். டாம் அந்த அளவுக்கு எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படின்னா கியூட்டா நம்ம உங்களுக்கு நல்லா யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. டாம் வந்து ஒரு மாதிரி ஓடும் போது கடாமரம் ஓடும். இதுக்கு அது ஓடுது போது ஒரு நாள் நான் பூனையை பார்த்தேன். பூனை அவங்க அப்படிதான் ஓடுது. ரியல் பூனை அப்படிதான் ஓடுது. அப்புறம் இருக்கிற பூனை வந்து எலி துரத்திட்டு இருக்குன்னு பார்த்தா உண்மையிலே பூனை எலி துரத்துதுங்க. இதெல்லாம் விளையாடுது. பூனை வந்து எலி கவிட்டு போனதை நான் பாக்கல, விளையாடுறேன். நானும் விளையாண்டு பாத்திருக்கேன். அந்த டாக் அது சூப்பரா இருக்கும். நம்ம டாமோட பேர் வந்து தாமஸ். அந்த கிளவி எனக்கு ஃபேவரட்னா அந்த ஸ்பேஸுக்கு போவாங்க தெரியுமா, அது சூப்பரா இருக்கும். அந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும். பண்ணி வின் பண்ற மாதிரி எல்லாம் சில எபிசோட்ஸ். அப்புறம் அந்த கார்ல போவாங்கல்ல, அது வந்து ரொம்ப பிடிக்கும். அது பாருங்க, அது ஒரு ரேஸ் தான், சூப்பரா இருக்கும். நம்ம டாம் வந்து பின்னாடி ராக்கெட் வச்சிருக்கோம். ஒரு கண்ட்ரிக்கு கட் பண்ணிடுவோம். அந்த கண்ட்ரி வந்து கடலுக்குள்ள விழுந்துரும். என்னென்னமோ இருக்கும், செவையா இருக்கும் பாக்குறதுக்கு. 2 பேரும் கடைசியா வந்து 2 பேரும் வின் பண்ணிடுவாங்க. டாம் வின் பண்ணிடுவான், ஜெரியும் வின் பண்ணிடுவான். அப்புறம் 2 பேருக்கு ஒரு வீடு இருக்கும், நல்லா இருக்கும். 6th பிளேஸ்ல நான் வந்து சொல்றது குளோரியாவின் வீடு. நானும் சொல்லலான்னு இருந்தேன். பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல இருக்க அவங்க கேரக்டர். ஏன்னா நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது நிறைய கார்ட்டூன் பார்த்து பேஸ்லாம் கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி, கொஞ்சம் அழகாகிற மாதிரி தான் பார்ப்போம். அந்த கார்ட்டூன்ல மட்டும்தான் கொஞ்சம்
எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே அழகுதான் மாதிரி நார்மலா ஹீரோயின் கேரக்டர் கொஞ்சம் நார்மலா தான் கட்டிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமா குளோரியன் வீடு வந்து எதுன்னா அந்த எனக்கு இன்ட்ரோல இருந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு தான். அது ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டுக்கு அந்த வீட்டை காட்டுவாங்க பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு லிஃப்ட்ல வரதா இருக்கட்டும், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி வருவா, குளோரியாவோட அண்ணன் இருப்பான், இந்த குண்டு தம்பி ஒருத்தர் இருப்பான், இப்பதான் சாப்பிட்டுட்டே இருப்போம். நீ வைப் தான். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இவ ஃபேமிலி பெருசா பிடிக்காது மீன்ஸ் அவங்க பண்ற விஷயம் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். குளோரியன் வீடு வந்து எங்களுக்கு வந்து 6th பிளேஸ். 7th வந்துட்டு ஆகி அந்த காக்ரோச்சஸ், அதாவது ஹாகி கேரக்டர் ஒரு போன கேரக்டர் அதுவும் சூப்பர். காக்ரோச்சஸ் ஒரு 3 செம ஃபன்னா இருக்கும். அது சீரியஸா இருக்கிறதுலயே மிகப்பெரிய வீடு ஹாகியோட வீடு தாங்க. வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும் தேவைப்பட்டா. முக்கியமா ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒன்று தெரியுமா, அது ஒரு காம்படிஷனுக்கு போகும். அதுல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை மூஞ்சி பார்த்துட்டு சிங்கம் வந்து அலோடு இல்ல அப்படியே அனுப்பிட்டுருவாங்க. அவ குடுக்கிட்டு ஓடி போய் உடனே ஆகி தூக்கிட்டு வந்து இதான் என் போன இதை வச்சு காம்படிஷன் பண்ண வைக்கும். காக்ரோச்சஸ் கேரக்டருமே நல்லா இருக்கும். சாப்பிடக்கூடியது ஒண்ணுன்னா குறும்பு கொடுக்கக்கூடியது, இன்னொன்னா திங்கிங் பண்ண வேண்டியது, ஏதாவது ஐடியா பண்ண வேண்டியது, இது 3 கேரக்டர்ஸுமே இருக்கும். அது நல்லா இருக்கும். என்னோட 8th பிளேஸ்ல வந்து என்னன்னா சகலகலா மேஜிக் ஸ்லேட். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவன் என்னென்ன வரைகிறானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா அவனுக்கு கேட்ட மாதிரி கிடைக்காது. ஆமா, சீரியஸா அப்படி இருக்கும். ஏதாவது ஒன்று தான் கேட்டோம். சோ நமக்கு சின்ன வயசுல என்ன நமக்கு வந்து அதை பார்த்துட்டு நமக்கு இந்த கோவில் திருவிழா எல்லாம் இருக்கும், எழுதிட்டு அப்படியே அழிக்கிற மாதிரி ஒன்று இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு அதெல்லாம் யோசிச்ச காலங்கள். அது ஒரு பிளசன்டான மெமரி. இது 8th பிளேஸ் வந்து வைக்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் படி நமக்கு ஆர்டர் பண்ணலாமே. கொஞ்சம் தப்பு தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நாங்க ஸ்கிரிப்டா யோசிக்கல, நாங்க ஆன் த ஃப்ளோல பேசிட்டு இருக்கோன்றனால வந்து எங்களுக்கு கரெக்டா நாங்க வைக்க முடியல எங்களால. சோ இது வந்து 8th பிளேஸ் வந்து சகலகலா மேஜிக் ஸ்லேட் தான். 9th இப்போ வரைக்குமே நியூஸ்ல கூட படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த நியூஸ் பேப்பர்லயே படிச்சுட்டு இருப்பாங்க இந்த சிந்துபாத்தின் கதைகள்ட்டு. அது வந்து எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சுட்டி டிவில போடுவாங்க சிந்துபாத் கதைகள்ட்டு. ஹீமன் எல்லாமே ஓஜியா வந்து என்னப்பா பண்றது. நாங்க சிந்துபாத் வந்து பாத்தீங்கன்னா ரியலா எங்க போவாங்க, அவங்க போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதை வந்து சிந்துபாத் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்ணுவாரு. அது எல்லா எபிசோடுமே சீரியஸா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு என்கேஜா இருக்கும், காமெடியா இருக்கட்டும். இதுவும் என்னன்னா அதுல வந்து அந்த வயசான கேரக்டர் கதை சொல்றது சிந்துபாத் கூட இருக்க சின்ன பையன் தான். அந்த பையன் தான் கதை சொல்லுவாங்க. அந்த புலியும் அதுவும் கூடவே இருப்பாங்க. நாங்க இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து ஆதிநாள் அழகராஜா. ரொம்ப சூப்பரா இருக்கும். டிடெக்டிவா இருக்கும் தானே, அது வந்து கண்டும் பிடிப்பாங்க, காமெடி நடக்கும். ஃபேவரட். இந்த 10th பிளேஸ் பிடிக்கிறது 2 பெஸ்டானது ஒண்ணு. ஆனா இது போய் கொண்டு வந்து போட்டுங்களா பரதேசிங்களா நீங்க திட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியுது. இருக்குமே தவிர கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கு. மறுபடியும் நாங்க இன்னொரு சொல்லிக்கிறோம், எதுவுமே இல்லை. நாங்க வந்து ஒரு 5 பிளேஸுக்கு மட்டும் யோசிச்சு வச்சா பார்த்தா 10 பிளேஸுக்கு வந்து 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஹீமன். அதெல்லாம் எழுதுற அதான் புறம்போக்குங்க. ஹீமன் எங்க போறானுங்க பாருங்கன்னு சொல்றீங்க. ஓகே ஓகே. அது ஹீமன் வந்து இப்போ வந்து ஹீமன் மூவி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு பாருங்க. எலும்பன் வில்லன் கேரக்டர் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது நம்ம சூப்பர்மேன் மாதிரி தான். அதுவுமே நம்ம இந்த புலி கேரக்டரா இருக்கும். எப்படின்னா அவங்க ரியாலிட்டியில ரொம்ப சாது புலி கேரக்டராக எல்லாம் பயப்படுறவங்க. ஆனா ஹீமேனா மாறி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த எபிசோட் பார்க்கும்போதே ஒரு மூவி பார்த்து ஒவ்வொரு எபிசோட் பார்க்கும்போது ஒரு மூவி பார்த்த ஃபீல் சீரியஸாவே இருக்கும். ஒரே வில்லன் தான் அவன் பாட்டுக்கு அனுப்பிட்டே இருப்பான், ஒவ்வொரு டைமும் இவங்க பிரேக் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கும். ஸோ 10th பிளேஸ்ல இன்னொரு கார்ட்டூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கும் நீங்க திட்டுவீங்க, பரவாயில்ல பண்ணி சொல்லிடு. எதுக்கு நானே திட்டு வாங்கணுமா? சோட்டா பீம். எனக்கு சோட்டா பீம் அந்த அளவுக்கு பிடிக்காது. இன்னும் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். எனக்கு ஏன் பிடிக்காதுன்னு நான் சொல்றேன்னா, சின்ன வயசுல வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்து எனக்கு ஃபேவரட் எப்பவுமே வந்து ஆல் டைம் ஃபேவரட்னா ஜாக்கி சான், பென் 10, அப்புறம் டாம் அண்ட் ஜெர்ரி. இது 3 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் என்ன பண்ண 3 ஜாக்கி சான்லாம் நல்லா இருக்கும், சோட்டா பீம் நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்லிட்டான். எனக்கு அப்ப இன்னும் சோட்டா பீமே பிடிக்காம போயிடுச்சு கொஞ்சம். அதனால வந்து எனக்கு ஃபேவரட்டா சோட்டா பீமும் பிடிக்கும், ஆனா அவ்வளவு ஃபேவரட் கிடையாது. ஆனா சோட்டா பீம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ஓரளவுக்கு பிடிக்கும். அதை வந்து அதை வச்சு இப்போ கண்டென்ட் போடுவாங்க. அது டோலக்பூர் அப்படி இப்படின்னு போட்டு ட்ரிப்பு போற கிறுக்கணு எல்லாம் போயிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாங்க. தாத்தா டோலக்பூருக்கு எங்க போகணும் நெறிமயிரா ஒரு எனக்கு அது கடுப்பா இருக்கு. அது யாருன்னு தெரியாதவங்க போயிட்டு அவங்ககிட்ட போய் பெரியவங்ககிட்ட போய் என்ன பேசுறது? நம்ம காமெடி பண்ணா ஓகே, அது போய் ரோட்ல அவங்க கிட்ட போயிட்டு டோலக்பூர் எங்க இருக்கு அதுக்கு அவங்க வந்து தெரியாத ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அது உங்க காமெடி நினைச்சு போடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வேணாமே. அப்புறம் இப்போ ஒரு பாட்டுல கூட வந்துச்சுன்னா அதோ பாரு சுக்கியின் வீடு, சுக்கியோட அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய லட்டு கடை அத கேட்டியா நீ? சூப்பரா இருக்கும். அதை கேட்டு செம்ம நான் அனுப்புறேன். அதை மட்டும் அனுப்பல போல. நம்ம பீம் அப்புறம் லட்டு தின்னா அவருக்கு வந்து அப்புறம் அந்த பசங்க 2 பேரு அதுல சீரியஸாவே ரொம்ப பிடிச்சுன்னா காளியா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். மகாராஜா அவ்வளவு பெரிய ராஜா வந்து
படையை நம்பாம இந்த சின்ன பொடியை நம்புவாரு. எனக்கு அதான் போராடே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஓகே, கார்ட்டூன் தானே, நல்லா இருக்கும் அது. அதுல சின்னதா இருக்கும். அதுல மெயின் வில்லன் அந்த கிருமாடான்னு ஒரு கேரக்டர் வரும். அத ஒரு இது சொல்லியிருப்பாங்க, கிருமாடா வந்து ஃபர்ஸ்ட் தோக்கடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மன்னர் தான் அப்படின்னு இருப்பாங்க. அது பீம் ஷாக்க பார்ப்பாரு, தமிழ்நாட்டு மன்னரா அப்படின்னா பார்ப்பாரு. அதுக்கு மீன் போட்டிருப்பாங்க, அதுக்கு சந்தானம் பாடியர் போட்டிருப்பாங்க. இவங்கிட்ட எல்லாம் போய் தோத்துக்கிற கிருமாடா நீ எல்லாம் என்னடா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். சோ இதெல்லாம் தான் வந்து எங்களோட டாப் ஃபேவரட். இன்னும் நிறைய இருக்கு. லிட்டில் கிருஷ்ணா, லிட்டில் கிருஷ்ணா அதெல்லாம் நம்பர் 21 மறந்தே போயிட்டு பாரு. ரோல் ரோல் நம்பர் 21 இருக்கும். அது நல்லா இருக்கும். அப்புறம் ஸ்கூபின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஸ்கூபிடோ அது அதுவுமே கிரைம். அதுல சீரியஸாவே அதெல்லாம் கிரைம் த்ரில்லர். அது மூவி ஆடுறதுல சூப்பரா அந்த இருக்கும். டேஞ்சர் ஸ்கூல் அது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து மேஜிக் வண்டர்லேண்ட் இது நல்லா இருக்கும். அப்புறமேட்டுக்கு இந்த ஹைடின்னு ஒண்ணு இருக்கும், அது நல்லா ஐடி கேரக்டர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதெல்லாம் இன்னும் இருக்கு. இதெல்லாம் எங்கடா சொல்லேன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் ஆளெல்லாம் வைக்கவே முடியாது. ஆமா, எங்களுக்கு அப்படி ஆன் த ஃப்ளோல வரதான் சொல்லியிருக்கோம். நிறைய இன்னும் கார்ட்டூன் எங்களுக்கு ஃபேவரட்டா நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். வேர்ல்ட் ஹாய்னு ஒண்ணு இருக்கு, மினியா போடுவாங்க. சீரியஸா எனக்கு ஜெண்டர் நாலேஜ் கொஞ்சமா இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். அது ஒண்ணு. ஓசோன் ஓட்டைங்கிற நிக்கிறது அதை பத்தி எனக்கு தெரியும். அது நல்லா இருக்கும். அந்த இதுதான் நாங்க சின்ன வயசுல பார்த்த கார்ட்டூன்ஸ் அண்ட் அதே மாதிரி நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு பிடிச்சது நாங்க மிஸ் பண்ணது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இதே வீடியோ கார்ட்டூன் வந்து கண்டிப்பா பண்ணணும், ஏன்னா நிறைய ஓஜிஸ் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.